அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 டேஸ் ரிவிஷனில் 10th எக்கனாமிக்ஸுக்கான லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அதில் 5 லெசன்ஸ் இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், இந்த 5 லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். வருடங்கள் நிறைய இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, நம்ம எதையுமே ஒமிட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு எக்கனாமிக்ஸோடைய ஒரு புரிதல் வந்து இதில் நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். வரிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஜிடிபி பற்றி சொல்லியிருப்பாங்க, ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் இது படிக்காமல் இருக்கக்கூடாது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபம் ஜிடிபியில் அடங்கும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபம் ஜிடிபியில் இருக்குமா? ஜிடிபின்னா என்னதுங்க? ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நம்ம இந்தியாவுக்குள்ள என்னென்னலாம் உற்பத்தி பண்ணுறோமோ, யார் வேணாலும் இருக்கலாம், வெளிநாட்டினர் கூட இங்கே வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. இந்தியாவுக்குள்ள என்னென்னலாம் உற்பத்தி பண்ணுறோமோ அது எல்லாமே ஜிடிபி தான். இங்கே பாருங்க, வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபம் அப்படிங்கிறது, இப்போ இங்கிருந்து ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் போய் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாரு, அதனுடைய லாபம் எதில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், தேசிய நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தியில் தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? மொத்த நாட்டு உற்பத்திக்கு தான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா? C+I+G + X-M ப்ளஸ் உங்களுக்கு என்ன வரும்? NFIAன்னு வருமா? அதுதான் என்னதுங்க? வெளிநாட்டு மூலம் ஈட்டிய லாபம், நிகர வருமானம் தான் இது வரும். புரிஞ்சுதுங்களா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னதுன்னா, நம்முடைய நாட்டினர் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளெல்லாம் இது பண்ணுறது தான் உங்களுக்கு ஜிஎன்பி. நம்ம எங்கே வேணாலும் போய் உற்பத்தி பண்ணலாம், எந்த நாட்டில் வேணாலும் போய் உற்பத்தி பண்ணலாம், அது ஜிஎன்பி. ஜிடிபின்னா என்னதுன்னா, நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி ஆகிறது எல்லாமே ஜிடிபி. ஜிஎன்பினா நம்ம எங்கே உற்பத்தி பண்ணாலும் அது ஜிஎன்பியில் சேர்ந்துடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம வெளிநாட்டில் போய் நமக்கு ஒரு லாபம் வருது, அது ஜிஎன்பியில் தான் சேரும், ஜிடிபியில் சேராது. ஏன்னா அது நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணல. நம்ம உற்பத்தி பண்ணாலும் அதை நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணலை அப்படின்னா அது எதில் தான் வரும்? உங்களுக்கு ஜிஎன்பியில் தான் வரும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அப்போ இது உங்களுக்கு தவறு தான். அடுத்து பாருங்கள், நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறதா? கரெக்டு தான். தலா வருமானத்துக்கு உங்களுக்கு ஃபார்முலா என்னதுங்க? நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை நம்ம சொல்லுவோம். அப்போ இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஷின். முதல் பன்னாட்டு நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1602, 1600, 1611, 1626. ஆன்சர் பார்த்துடலாங்களா? முதல் பன்னாட்டு நிறுவனம்னா நம்ம எதைங்க சொல்லுவோம்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முதல் பன்னாட்டு நிறுவனம், ஒரு வணிக நிறுவனம் மாதிரி ஒரு முதல் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா, எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உருவாகியிருக்கும். ஓகேங்களா, குயின் எலிசபெத் வந்து அந்த சார்ட்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அனுமதி கடிதம் கொடுத்துருப்பாங்க. அதன்படி உங்களுக்கு 1600 முதல் பன்னாட்டு நிறுவனமான ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாயிருக்கும். 1602 என்ன நிறுவனம் உருவாயிருக்கும்? முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம். டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் ஃபஸ்ட்டு எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னா 1602. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1611, 1626 ரொம்ப முக்கியம். 1611 மசூலிப்பட்டினம்ல பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறுவனத்தை நிறுவுவாங்க. அதே மாதிரி 1626 புலிக்காட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து தன்னுடைய நிறுவனத்தை வந்து நிறுவுவாங்க. 1611 மசூலிப்பட்டினத்துலையும் 1626
புலிக்காட்லையும் ஓகேங்களா 2 இடத்துலையும் வந்து தங்களுடைய நிறுவனங்களை வந்து பிரிட்டிஷ் வந்து நிறுவுவாங்க. 1602 அப்படிங்கிறது முதல் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம். 1600 அப்படிங்கிறது ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனி வந்து உருவான ஆண்டு. ஓகேங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வருடங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2013, 2010, 2016, 2011. இதில் எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் மாதிரி தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வருடங்கள் தான் அதிகமாக இருக்குது, நம்ம எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் எல்லாமே. ஆன்சர் என்னங்க வரும்? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உங்களுக்கு 2013 உருவாயிருக்கும். தமிழ்நாட்டில் எப்போ அது அறிமுகப்படுத்தப்பட்டது அதுதான் கேள்வி. அவசரப்பட்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னு 2013 போட்டக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 உருவாக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? நவம்பர் 1, 2016 உருவாக்கப்பட்டிருக்கும். 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்திய அளவில். தமிழ்நாட்டில் நம்ம தான் கடைசியாக இதை வந்து என்ன பண்ணியிருப்போம், கடைசி மாநிலமாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2010 இருக்குது பார்த்தீங்களா, 2010 என்னென்னா இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஐன்னு சொல்லுவோம், பல பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லிட்டு அதை வந்து 2010 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதே மாதிரி 2011 பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய அந்த விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் 2011 கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய வருடங்களை தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தேன். சரிங்களா? 2010 பல்பரிமாண வறுமை குறியீடு, 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், 2011 பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய அந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், 2016 தான் 16 வந்து உங்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்க, மக்கள் வருமானம் அதிகரித்தால் தானாகவே அதிக வரி வருவாயை செலுத்தும் வகையில் வரி அமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எதற்கான டெஃபினேஷன்? சமத்துவ விதியா, வசதி விதியா, உறுதி விதியா, நெகிழ்ச்சி விதியா? அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. மக்களுடைய வருமானம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா தானாகவே வரி வருவாய் செலுத்தும் வகையில் வடிவமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எது? என்னங்க வரும்? நெகிழ்ச்சி விதி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அங்கே என்ன பண்ணுங்க, வரியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வருமானம் குறையும் பொழுது அந்த இடத்துல வரி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விதியாக இருக்கும். இது புரிஞ்ச நெகிழ்ச்சியான ஒரு வரியாக இருக்கும். ரொம்ப என்னவா இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதா அந்த நெகிழ்ச்சி விதின்னு நம்ம சொல்கிறோம். சமத்துவ விதின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் கொஷின். வசதி விதி அப்படின்னா இதுவும் அதே ரிலேட்டடானதான். வசதி இருக்கிறவங்க கட்டட்டும், ஓகேங்களா? வசதி இருக்கிறவங்க மேலே வரி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு இருக்க வசதிக்கு தகுந்த மாதிரி வரி விதிக்கிறது அதான் வசதி விதி. உறுதி விதி அப்படிங்கிறது என்னதுங்க? உறுதி விதி அப்படின்னா ஒரு வரியை விதிக்கிறாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை பற்றி சொல்லிடணும். திடீர்னு வந்து ஒரு வரி இது பண்ணக்கூடாது. இப்போ மார்ச் மாதம் நமக்கு அந்த நிதியாண்டு முடியுதுன்னா அதுக்கு முன்னாடி இப்போலாம் நமக்கு அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போ நமக்கு டேக்ஸ் போடுறாங்க, அது எப்போ சொல்கிறாங்க, இந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து தான் அதை அமல்படுத்துவாங்க. திடீர்னு அடுத்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் வந்து இந்த அளவுக்கு கட்டணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பிப்ரவரியில் உங்களுக்கு பட்ஜெட் போட்டாங்களா, அப்போ அதற்கு தகுந்த மாதிரி டேக்ஸை எப்போ அப்ளை ஆகும் உங்களுக்கு? அடுத்த வருஷத்துல தான், அந்த ஆண்டு இறுதியில் நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்கள்ல, அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் என்னதுன்னா உறுதி விதி. முன்கூட்டியே வந்து சொல்லிடணும் இவ்வளோ வரி அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லணும். அதுதான் என்னதுன்னா உறுதி விதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது மூலதன பண்டங்கள் துறை என அழைக்கப்படுகிறது. சிறிய நிறுவனங்கள் பெரிய அளவிலான நிறுவனங்களை விட அதிக வேலை வாய்ப்பை வழங்குகின்றது. இதுல எது சரின்னு பாருங்க.
ஆன்சர் பார்த்தலாங்களா? வெளியீடுகள் இன்னொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூலதன பண்டங்கள் துறை அப்படின்னு தான் சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? மூலதன பண்டங்கள் துறை அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு டீ தூள் இருக்குது, ஓகேங்களா? அந்த டீ தூள் வந்து நம்ம வாங்குகிறோம், ஆனால் அந்த டீ தூள் வந்து டீ கடைக்காரங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுதுங்களா? அந்த டீ கடைக்காரங்க அந்த டீ தூளை பயன்படுத்துவாங்க, இன்னொரு உற்பத்தியாளரால் அது பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன சொல்லுவோம்? அந்த டீ தூள் அப்படிங்கிறது மூலதன பண்டங்கள் துறை. புரிஞ்சுதுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குல்ல, இறுதி நுகர்வோர் பண்டங்கள் துறை. நுகர்வோர் பண்டங்கள் துறைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த டீயை நம்ம வாங்கி குடிக்கிறோம், அந்த டீ தான் என்னதுன்னா நுகர்வோர் பண்டங்கள் துறை கீழே வரும். டீ தூள் வந்து இன்னொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்படுது, அதை மறுபடியும் அதை என்ன பண்ணுறாரு, அதை பயன்படுத்தி விற்கிறாங்க. ஆனால் அந்த டீ வந்து நம்ம வாங்கிடுறோம், அந்த டீ தான் உங்களுக்கு ஃபைனல் குட். புரிஞ்சுதுங்களா? டீ தூள் ஃபைனல் குட் கிடையாது, டீ தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் குட். அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இறுதி நுகர்வோர் பண்டங்கள் துறைன்னு டீயை சொல்லுவோம். டீ தூளை மூலதன பண்டங்கள் துறை. ஏன் அப்படின்னா அந்த வெளியீடு இன்னொரு உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்படுது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது கரெக்ட் தான். அதே மாதிரி பாருங்கள், சிறிய நிறுவனங்கள் பெரிய அளவிலான நிறுவனங்களை விட அதிக வேலை வாய்ப்பை வழங்குகின்றது. கரெக்டு தான். இப்போ ஏன் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுதான் உண்மை. அந்த நிறுவனங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பை வழங்குது. பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் சிறிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்களில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துகிறங்காட்டி வேலையாட்கள் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்பட மாட்டாங்க. அதுவும் ஒரு ரீசன் தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க 1, 2 ரெண்டுமே சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. நுகர்வோர் விலை குறியீட்டை மத்திய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிடுகிறது. ஜிடிபி அளவு மற்றும் தரம் இரண்டையும் அளவிடுவதால் ஜிடிபி வந்து அளவு மற்றும் தரம் இரண்டையும் அளவிடுவதால் பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு செய்ய ஜிடிபி பயன்படுகிறது. இதுல வந்து எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? நுகர்வோர் விலை குறியீடு, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், சிபிஐ. இதையே எந்த அமைச்சகம் வெளியிடுதுங்க? மத்திய புள்ளியியல் அமைச்சகம், சிஎஸ்ஓன்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த அமைச்சகம் தான் உங்களுக்கு நுகர்வோர் விலை குறியீட்டை வந்து வெளியிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஐபி, ஓகேங்களா, ஐஐபின்னு சொல்லக்கூடிய தொழில்துறை உற்பத்தி குறியீட்டையும் வெளியிடுவது. இது ரெண்டு கேட்பாங்க. தொழில்துறை உற்பத்தி குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எது? கன்சியூமர் நுகர்வோர் விலை குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது பாருங்க, ஜிடிபி அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அது அளவு மற்றும் தரம் இரண்டையும் அளவிடுவதால் பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு செய்ய ஜிடிபி பயன்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு செய்ய ஜிடிபி பயன்படுகிறது, கரெக்டு தான். ஆனால் அது தரத்தை வந்து அளவிடாதுங்க, அளவு மட்டும்தான் நமக்கு தெரியும். குவான்டிட்டி தான் அங்கே ஜிடிபியில் மெயின், குவாலிட்டி அதில் பார்க்கறது கிடையாது. எவ்வளோ வருமானம் வருது, வருமானத்தை தான் பார்க்குறாங்க. அது குவாலிட்டியாக, அந்த பொருள் குவாலிட்டியாக இருந்துச்சா அப்படிங்கிறது அந்த பொருள்னால எவ்வளோ வருமானம் வருது அதை தான் பார்க்குறாங்க. அந்த பொருள் குவாலிட்டி அப்படிங்கிறது ஜிடிபியில் நம்ம என்னைக்காவது படிச்சிருக்கோமா? அதில் ஃபார்முலா இருக்கா? கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜிடிபி வச்சு பொருளாதார வளர்ச்சியை தான் அறிஞ்சிக்க முடியும், பொருளாதார முன்னேற்றத்தை அறிஞ்சிக்க முடியாது. பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. வளர்ச்சினா அளவில் நம்ம வளர்ச்சி ஆகிட்டே போவோம். போன வருடம் இவ்வளோ வருமானம், இந்த வருடம் இவ்வளோ வருமானம், அதை வச்சு நம்ம வளர்ச்சியை சொல்கிறோம். ஆனால் முன்னேற்றம் அப்படிங்கிறது சமூக முன்னேற்றம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முன்னேறி இருக்கிறாங்களா, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வளர்ந்துருக்காங்களா, அதுதான் முன்னேற்றம். இங்கே ஜிடிபி இவ்வளோ பெரிய நாடு நம்ம சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதே ரேஞ்சில் இருக்காங்களா? கிடையாதுல்ல. புரிஞ்சுதுங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தரத்தை அவங்க பார்க்க கிடையாது, அளவு மட்டும்தான் பார்க்குறாங்க. அளவு மற்றும் தரம் இரண்டையும் அளவிடுவதால் பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு செய்ய ஜிடிபி பயன்படுகிறதுன்னு சொல்கிறது தவறு. தரத்தை அதை இது பண்ணாது. தரத்தை அளவிட்டுச்சு அப்படின்னா இது பொருளாதார முன்னேற்றத்தை பற்றியும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆய்வு செஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? இது பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஆய்வு செய்ய உதவுது, ஆனால்
பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி ஆய்வு செய்ய இது உதவல ஜிடிபி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா தரத்தை அது வந்து என்ன பண்ணலை அப்படின்னா அளவிடலை. ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் படிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதை பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? சில பேர்த்துக்கு அதை வந்து ஒரு ஃபேக்டை மட்டுமே நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். கடைசி நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டை மட்டுமே பார்ப்போம். ஆனால் அது தவறு. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சாதான் எக்கனாமிக்ஸே இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னா சுற்றி எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான். புரிஞ்சுதுங்களா? எக்கனாமிக்ஸுக்கு இன்னும் நல்லாவே ஒரு பேஸ் வேணும் கண்டிப்பாக. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது உங்களுக்கு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ என்னதுங்க, ஒன்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, 7வது கேள்வி. உலகமயமாக்கல் என்ற சொல் யார் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க், வான் டெர் ஹகேன், தியோடர் லெவிட். ஏ அண்ட் பி. ஆன்சர் என்னங்க வரும்? உலகமயமாக்கல் அப்படிங்கிற சொல் யார் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது? தியோடர் லெவிட். இந்த ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரையறை கொடுத்துருப்பார். என்னன்னா, சும்மர் பகுதிக்கும் சிந்து வெளி நாகரிகத்திற்கும் இடையிலான அந்த வர்த்தக உறவுகள், அந்த வர்த்தக உறவுகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டிலேயே உலகமயமாக்கலுக்கு வடிவம் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போவே அந்த 3ஆம் நூற்றாண்டிலேயே சுமர் பகுதிக்கும் உங்களுக்கு தெரியும், சிந்துவெளி நாகரிக பகுதிகளுக்கும் உங்களுக்கு வர்த்தகம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த காலமே உலகமயமாக்கலுக்கு வடிவம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வேண்டர் ஹகேன் அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, டச்சு நிறுவனங்களை மசூலிப்பட்டினத்தில் பெத்தபோலி அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பார், நிறுவியிருப்பார். இவர் ஒரு டச்சுக்காரர். வாண்டர் ஹகேன் அப்படிங்கிற டச்சு நிறுவனத்தை மசூலிப்பட்டினத்துலையும் பெத்தபோலி அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பார்னா நிறுவியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 8வது கேள்வி. சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு? மேற்காணும் கூற்றை கூறியவர் யார்? ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல். அமர்த்தியா குமார் சென்னா, எம்.எஸ். சுவாமிநாதனா, சைமன் குஸ்னட்டா, தியோடர் லெவிட்டா? யாருங்க சொல்லியிருப்பாங்க? எம்.எஸ். சுவாமிநாதன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சைமன் குஸ்னட் அவர் பார்த்தீங்கன்னா ஜிடிபியோடைய அந்த நவீன கருத்தாக்கத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சைமன் குஸ்னட் அப்படின்னாவே உங்களுக்கு ஜிடிபி ஞாபகம் வரணும். தியோடர் லெவிட் இப்போ தான் முன்னாடி பார்த்தோம், உலகமயமாக்கல் அப்படிங்கிற டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. சைமன் குஸ்னட்னா ஜிடிபி ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 9வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பணிகள் மற்றும் பண்டங்கள் மீது நேர்முக வரி விதிக்கப்படுகிறது. பணக்காரர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை செலுத்த வேண்டும் என்பது சமத்துவ விதியின் கோட்பாடாகும். இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? பணிகள் மற்றும் பண்டங்கள் மீது என்ன வரிங்க விதிக்கப்படும்? மறைமுக வரி. ஜிஎஸ்டி அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? மறைமுக வரி தான். நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளுக்கு டைரெக்டாக நம்ம டேக்ஸ் கட்டுறதில்ல, இன்டைரக்டாக தான் டேக்ஸ் கட்டுறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அது என்னது? மறைமுக வரி தான். நேர்முக வரினாவே உங்களுக்கு சொத்து வரி, தனிநபர் மீது விதிக்கப்படும் வரிகள் எல்லாமே உங்களுக்கு நேர்முக வரியில் வந்துடும். மறைமுக வரிங்கிறது நம்ம டேக்ஸ் கட்டணும், நமக்கே தெரியாமல் நம்ம டேக்ஸ் கட்டுறதா மறைமுக வரி. அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரி வந்து மறைமுக வரி தான். அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, பணக்காரர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வருவாயை செலுத்த வேண்டும். ஓகேங்களா? இது என்ன இது எதனுடைய கோட்பாடுன்னா சமத்துவ விதி. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, உறுதி விதி, வசதி விதின்னு என்ன, அதே மாதிரி சமத்துவ விதி அப்படிங்கிறது இந்த இடத்துல சமத்துவம் இல்லாமல் இருந்தாலும் பணக்காரர்கள்கிட்ட அவங்ககிட்ட அதிகமாக பணம் இருக்குது, அதனால அவங்க வரியை கட்டுறாங்க. ஏழைகளுக்கு பணம் இல்லை, அவங்க வரியை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறது தான் சமத்துவ விதியின் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு இரண்டு மட்டும்தான் சரி, ஆப்ஷன் டி.
அடுத்தது பாருங்க 10வது கேள்வி. முதலில் தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து யாரால் கண்டறியப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சர் ஜேம்ஸ் வில்சன், ஆடம் ஸ்மித், ஆல்ஃபிரட் மார்ஷல், கீன்ஸ். யாருங்க? தொழில்துறை மாவட்டம் அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருங்க? ஆல்ஃபிரட் மார்ஷல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ தொழில்துறை மாவட்டம்னு என்னதுங்க? அந்த தொழிலுக்கு அந்த மாவட்டம் தான், அங்கே அதனுடைய தொகுப்புகள் ஃபுல்லாகவே அங்கே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் படிப்பீங்களா, தோல் பதனிடும் தொழிற்சாலைன்னா அந்த வேலூர் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம்ல. அப்போ அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வேறு எங்கேயும் இல்லையான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ தோல் பதனிடும் தொழிற்சாலைன்னு சொல்கிறோம், வேலூரில் தான், அங்கே தான் அதிகமாக பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு தொழில்துறை தொகுப்பாக வச்சு அங்கே பண்ணுறாங்க. அதுதான் தொழில்துறை மாவட்டம். வேறு இடத்துல அங்கங்கே பண்ணுவாங்க, ஆனால் அது பெருசாக அங்கே இருக்காது. புரிஞ்சுதுங்களா? ஒன்று ரேராக தான் இருக்கும். ஒரு இடத்துல அதிகமாக அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்கன்னா அது ஒரு தொழில்துறை தொகுப்புடைய மாவட்டம் அப்படின்னு சொல்கிறதா அதனுடைய கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆல்ஃபிரட் மார்ஷல். இப்போ பின்னலாடைன்னு சொல்கிறோம், திருப்பூரில் பின்னலாடை அதெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம். வேறு எங்கேயுமே பின்னலாடை இல்லையான்னு கேட்டால் கிடையாது, அங்கங்கே இருக்கும். ஆனால் திருப்பூரில் தான் அது ஒரு தொகுப்பாக இருக்கும். புரிச்சுதுங்களா? அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சர் ஜேம்ஸ் வில்சன் இவங்கள பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து 11th கொஷின் பாருங்க. பின் வருவனவற்றுள் 2ஆம் துறையுடன் தொடர்பில்லாதவை எவை? சுரங்கம், நிலக்கரி, ஜவுளி தொழில், இரும்பு மற்றும் எஃகு, போக்குவரத்து, வர்த்தகம். ஆன்சர் பார்த்துடலாங்களா? 2ஆம் நிலைத்துறை அப்படின்னாவே என்னதுங்க? அது தொழில்துறை, உற்பத்தி துறைன்னு நம்ம சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் செக்டர்னு சொல்லலாம். முதன்மை துறை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டர். ஓகேங்களா? அதே மாதிரி கடைசி 3ஆம் துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரை சொல்லுவோம், பணிகள் துறையும் சொல்லுவோம். இந்த உற்பத்தி துறையில் இல்லாதெல்லாம் எது? சுரங்கம் எதில் வரும் உங்களுக்கு? முதன்மை தொழிலில் தான் வரும். இந்த சுரங்கமும் நிலக்கரியும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்க. சுரங்க தொழிலும் சரி, நிலக்கரி ரெண்டுமே உங்களுக்கு இதில் தான் வரும், முதன்மை தொழிலில் தான் வரும். ஜவுளி தொழில் 2ஆம் துறை தான். இரும்பு மற்றும் எஃகு 2ஆம் துறை தான். போக்குவரத்தும் வர்த்தகம் எதில் வந்துடும் உங்களுக்கு? 3ஆம் துறையில் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? 3ஆம் நிலைத்துறையில் வந்துடும், சர்வீஸ் செக்டரில் வந்துடும். அப்போ எது உங்களுக்கு தொடர்பில்லாதது எது? 1, 2, 5, 6. ஆப்ஷன் என்னதுங்க? சி. அடுத்தது பாருங்க. 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைமையிடமாக இருந்த பகுதி எது? கொச்சின், மசூலிப்பட்டினம், பாண்டிச்சேரி, டிராங்குபார். டிராங்குபார்னு தமிழ்நாடு, அதை தான் டிராங்குபார் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி. ஓகேங்களா? வரக்கூடிய அந்த வெளிநாட்டினர் இருக்காங்களா, அவங்க அப்படி பேர் வச்சுருப்பாங்க. 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைமையிடமாக இருந்தது. இப்போ நமக்கு போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, டேனியர்கள் வந்தாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. அப்போ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைமையிடம் இருந்துச்சு இந்தியாவில். புரிஞ்சுதுங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். போர்ச்சுகீசியர்களுடைய தலைமையிடமாக கொச்சின் இருந்துச்சு. மசூலிப்பட்டினம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குங்க? மசூலிப்பட்டினம் யாருக்குங்க? பிரிட்டிஷ். ஓகேங்களா? பிரிட்டிஷு. பாண்டிச்சேரினாவே உங்களுக்கு யார் தான் வருவாங்க? ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு. டிராங்குபார் அப்படின்னா தமிழ்நாடு தலைமையகமாக வச்சுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள். இன்னொருத்தவங்க இருக்காங்க, யாருங்க? வேறு யார் வந்தாங்க? சாரிங்க, டிராங்குபார் அப்படிங்கிறது உங்களுக்கு டேனியர்கள். புரிஞ்சுதுங்களா? டேனியர்கள் தான், டேனிஷ் தான் உங்களுக்கு டிராங்குபாரை தலைமையிடமாக வச்சுருப்பாங்க. டச்சுக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புலிக்காட். புரிஞ்சுதுங்களா? எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கொச்சின் போர்ச்சுகீசியர்களுக்கு, டச்சுக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா புலிக்காட்டு, பிரிட்டிஷுக்கு மசூலிப்பட்டினம் தலைமையகமாக இருந்திருக்கும், ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி, அடுத்தது டேனிஷுக்கு டேனியர்களுக்கு டிராங்குபார் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? தலைமையிடமாக இருந்திருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்தது 13வது கேள்வி பாருங்கள். வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? 2வது, 3வது, 5வது, 4வது? ஆன்சர் என்னங்க வரும்? வாங்கும் சக்தி சமநிலையில் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடுங்க? 3வது பெரிய நாடு. ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா, அமெரிக்கா இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 3வது பெரிய நாடு. இப்போ நம்ம 4வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா?
அடுத்தது பாருங்க, நேர்முக வரி அப்படின்னா யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே அந்த அவ்வரியை செலுத்துவது அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் செலுத்துவதாகும் என்று குறிப்பிட்டவர் யார்? சர் ஜேம்ஸ் வில்சன், செலிக்மேன், அமர்த்தியா குமார் சென், ஜே.எஸ். மில். நேர்முக வரி என்பது யார் மீது விதிக்கப்படுகிறதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும் என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் என்னங்க வரும்? ஜே.எஸ். மில் தான் வந்து இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு. நேர்முக வரி அப்படிங்கிறது யார் மேலே விதிக்கப்படுறோ அவங்க தான் கட்டணும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி சர் ஜேம்ஸ் வில்சன் பார்த்தீங்கன்னா வருமான வரியை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 1860. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலிக்மேனை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து பாருங்க 15வது கேள்வி. சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியில் இருந்தவர் யார்? கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பெருந்தலைவர் காமராஜர். சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை எப்போது நிறுவப்பட்டது? 1973. அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியோடைய ஆட்சி எப்போங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அறிஞர் அண்ணா பாருங்க 1967 டு 1969. அப்போ இவர் வரமாட்டார். இவருக்கு பிறகு யார் வராங்க? கருணாநிதி வருவார் 1969 டு 1974 வரைக்கும் வருவாங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா 1977 டு 87 இருப்பார். பெருந்தலைவர் காமராஜர் பார்த்தீங்கன்னா 54 டு 63 வரைக்கும் இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேருமே வரமாட்டாங்க. அப்போ கலைஞர் கருணாநிதி தான். புரிஞ்சுதுங்களா? எப்போவுமே நீங்கள் எந்த வருஷத்தை இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த நிறுவனம் படிக்கும் பொழுது அந்த வருடம் என்னன்னு படிச்சுட்டு இந்த பீரியடில் யார் வந்து ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷங்கள் மறக்காது. அப்படிங்கிறக்காக தான் இதை சொல்கிறது. புரிஞ்சா? வருடங்கள் மறந்தால் கூட இவங்களுடைய ஆட்சியில் தான் வந்து அமைக்கப்பட்டதுன்னா அந்த வருடம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்க 16வது கேள்வி. மொத்த மதிப்பு கூடுதல் தொடர்பானவற்றில் தவறானவற்றை காண்க. ஜிவிஏ உடன் மானியம் கூட்டப்பட்டு வரிகள் கழிக்கப்படுகிறது. ஜிஎன்பியுடன் மானியம் கூட்டப்பட்டு வரிகள் கழிக்கப்படுகிறது. ஜிடிபியுடன் வரிகள் கூட்டப்பட்டு மானியம் கழிக்கப்படுகிறது. ஜிடிபியுடன் மானியம் கூட்டப்பட்டு வரிகள் கழிக்கப்படுகிறது. மொத்த மதிப்பு கூடுதல் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? அவ்வளோதான். ஓகேங்களா? அதில் சரியானது எதுங்க? சரியானது. ஓகேங்களா? சரியானது என்னன்னு பாருங்க. எது கரெக்டுன்னு பாருங்க. தவறு இல்லை, எது கரெக்டுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மொத்த மதிப்பு கூடுதல்னா என்ன? ஜிவிஏ, கிராஸ் வேல்யூ ஆடட். அதுக்கு ஃபார்முலா பாருங்க, இது வராது. ஜிவிஏக்கு ஜிவிஏ உடன் மானியம் கூட்டப்பட்டு வருமா? அப்போ இது வராது. அப்போ ஜிவிஏக்கு என்னங்க ஃபார்முலா? ஜிடிபி. அது கூட என்ன நம்ம கூட்டுவோம்? மானியமை கூட்டி எதை கழிப்போம்? டேக்ஸை கழிப்போம். புரிஞ்சுதுங்களா? ஜிடிபியுடன் மானியம் கூட்டப்பட்டு வரிகள் கழிக்கப்படும். அதுதான் உங்களுக்கு என்னதுங்க? ஜிவிஏ. ஓகேங்களா? ஏன்னா ஃபார்முலாவை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதனுடைய கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள் 17வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. தமிழ்நாடு இலக்கு பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டது. உலகளாவிய பொது வழங்கல் முறையின் கீழ் குடும்ப வழங்கல் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவரும் பயனாளிகள். இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? தமிழ்நாடு என்ன பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டதுங்க? இலக்கு கிடையாது. உலகளாவிய பொது வழங்கல் முறையை தான் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. அப்போ உலகளாவிய பொது வழங்கல் முறைன்னா என்னன்னா, குடும்ப அட்டை இருக்கிறவங்க யார் வேணாலும் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பயனாளிகள். அதன் மூலமாக நமக்கு இப்போ நம்ம அரிசி வாங்குகிறோம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக நம்ம அரிசி வாங்குகிறோம், எல்லாமே வாங்குகிறோம். ஓகேங்களா? அப்போ அது ரேஷன் அட்டை, அதாவது குடும்ப கார்டு வச்சுருந்தவங்க யார் வேணாலும் போய் என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். ஆனால் இந்த இலக்கு பொது வழங்கல் முறை வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் செயல்பாட்டில் இருக்குது. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க.
ஓகேங்களா? இது இருந்தால் தான் நீங்கள் மத்திய அரசோடைய அந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ இருக்கணும், இந்த வருமானம் இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ஒரு சில சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு இதை தருவேன் அப்படிங்கிறத இலக்கு பொது வழங்கல் முறைன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன தான் உலகளாவிய பொது வழங்கல் முறை நம்ம மாநிலம், மற்ற மாநிலங்களில் வேணால் இலக்கு பொது வழங்கல் முறை இருக்கு, ஆனால் நம்ம மாநிலத்தில் உலகளாவிய பொது வழங்கல் முறை தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னு இன்னொருத்த குடும்ப அட்டை வச்சுருக்கவங்க யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அதனால் பயனாளிகள்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க, ஒன்று மட்டும் தவறு, ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, 18வது கேள்வி, விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய பொருளாதார கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? 2018, 2016, 2013, 2011. ஆன்சர் என்னங்க வரும்? விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய பொருளாதார கொள்கை எப்பங்க அறிமுகப்படுத்தப்பட்டது? 2018. ஓகேங்களா? அப்போ 2016 நம்ம என்னங்க பார்த்தோம்? 2016 நம்முடைய மாநிலத்தில் கடைசி மாநிலமாக தமிழ்நாடு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். அதாவது இந்திய அளவில் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணது 2016. 2011 அப்படிங்கிறது என்னதுங்க, மறந்துடாதீங்க, முதலமைச்சருடைய அந்த விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். அடுத்தது பார்த்தலாங்களா? 19வது கேள்வி பாருங்க, பின் வருவனவற்றுள் விற்பனை வரி எந்த வரி விதிப்பின் கீழ் அடங்கும்? விகித வரி விதிப்பா, வளர்வீத வரி விதிப்பா, தேய்வு வீத வரி விதிப்பா, ஏஎன்பி? ஆன்சர் என்னங்க வரும்? விற்பனை வரி எந்த வரி விதிப்பின் கீழங்க இருக்கும்? தேய்வு வீத வரி விதிப்பின் கீழே தான் இருக்கும். சரி, அப்போ இதுக்கெல்லாம் என்ன நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வளர்வீத வரி விதிப்பு அப்படின்னு என்னென்னா பேர்லேயே இருக்குது. வளர்வீத வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது என்னதுங்க உங்களுக்கு? ரெண்டுமே, வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வளர்வீத. ரெண்டுமே வளரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வளர்வீத வரி விதிப்பு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லாங்க, நமக்கு இன்கம் டேக்ஸ். நமக்கு வாங்குற அந்த இன்கமுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ அது வளர்வீத வரி விதிப்பின் கீழே வரும். இந்த விகித வரி விதிப்புன்னு என்னன்னு பார்த்தீங்களா, நமக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் டேக்ஸ் கம்மியாகும். இந்த விகித வரி விதிப்பில் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், டேக்ஸ் கம்மியாகும். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அது என்னது பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவன வரியெல்லாம் இதற்கு கீழே வரும், விகித வரி விதிப்பின் கீழே வரும். இந்த தேவை வீத வரி விதிப்பு அப்படின்னு என்னென்னா ஒரே மாதிரி நமக்கு டேக்ஸ் நம்மளுடைய வருமானம் அதிகமும் ஆகலாம், குறைவும் ஆகலாம். எப்படி இருந்தாலும் ஒரே வரி தான். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அதிகமாக வருமானம் பண்ணாலும் சரி, குறைவாக வருமானம் பண்ணாலும் சரி, ஆனால் ஒரே வரி தான் எப்போவுமே இருக்கும். அதுதான் உங்களுக்கு தேய்வு வீத வரி விதிப்பு. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் தான். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானதுங்க. டெஃபனேஷன் கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? அப்போ விற்பனை வரி பார்த்தீங்க அப்படின்னா தேய்வு வீத வரி விதிப்பின் கீழே தான் அடங்கும். அடுத்தது 20 பாருங்க, கூற்று. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூரில் மின்னணு தொழிலகங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளன. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் பார்த்தலாங்களா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எதுங்க? கோயம்புத்தூர் தான். கரெக்ட் தான். கோயம்புத்தூரில் மின்னணு தொழிலகங்கள் வளர்ச்சி அடைந்ததுனால தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறோமா? கிடையாது. கோயம்புத்தூரில் பருத்தி நெசவு தொழில்கள் வளர்ச்சி அடைந்ததுனால தான் உங்களுக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு கோயம்புத்தூர் சொல்கிறோம். மின்னணு தொழிலகங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஆனால் இதுக்கு காரணம் நம்ம சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? இப்போது பாருங்க, இந்த கூற்று கரெக்டு தான், ஆனால் இதற்கான காரணம் இது கிடையாது. இந்த இடத்துல பருத்தி நெசவு தொழில்னு வந்திருந்ததுன்னா வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதற்கான காரணம் இதுன்னு சொல்லலாம். மின்னணு தொழிலகங்கள் கோயம்புத்தூரில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தான், ஆனால் அதனால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லலை. ஓகேங்களா? பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சி அடைந்ததுனால தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறோம். அப்போ கூற்று காரணம் சரிதான், ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி.
அடுத்தது 21வது கேள்வி பாருங்க. பொருளாதார வளர்ச்சி பற்றி பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. அரசாங்க தலையீடு தேவை. இது அளவின் இயல்பை மட்டுமே கணக்கிடுகிறது. வளர்ந்த நாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும். இது மக்களிடையே செல்வத்தை சம விநியோகப்படுத்துவது இல்லை. இதுல எது பொருந்தாததுன்னு பாருங்க. இது என்னன்னா பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம்ல. அப்போ பொருளாதார வளர்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு என்னது? இந்த பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபிலாம் பொருளாதார வளர்ச்சி இதை வச்சு ஜிடிபி வச்சு நம்ம பொருளாதார வளர்ச்சி ஆய்வு பண்ணுறோன்னு படித்தோமா? அப்போ பாருங்க, இது மக்களிடையே செல்வத்தை சம விநியோகப்படுத்துவதில்லை. கரெக்டு தான். நம்ம ஜிடிபியில் எந்த அளவில் நம்ம போனாலும் எல்லா மக்களும் அந்த இடத்துல முன்னேற்றம் அடைச்சிருக்காங்களா? ஒரு நாடு ஒரு ஜிடிபியில் இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேங்க்கில் இருக்குது நம்ம சொல்லும் பொழுது அந்த ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வளர்ந்தாங்களா? எல்லா மக்களுமே வளர்ந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. செல்வத்தை சம விநியோகப்படுத்துவது கிடையாது. அதாவது பொருளாதார வளர்ச்சியில். அப்போ இது கரெக்டு தான். வளர்ந்த நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். கரெக்டு தான். அந்த ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி இது அளவின் இயல்பை மட்டுமே கணக்கிடுகிறது. முன்னாடியே சொன்னேன். ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது அளவு மட்டும்தான் பார்க்குது, குவான்டிட்டியை தான் பார்க்குது, குவாலிட்டியை பார்க்கலன்னு நம்ம சொன்னோமா? அப்போ தரத்தை பார்க்கல. இது கரெக்டு. இது அளவின் இயல்பை மட்டும்தான் கணக்கிடுது. அரசாங்க தலையீடு இதற்கு தேவையான்னு கேட்டால் தேவை கிடையாது. பொருளாதார முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னா தான், சமூக முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னா தான் அரசாங்க தலையீடு தேவைப்படுது. பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையில்லை. அவங்கவுங்க நிறுவனம் வருமானத்தை ஈட்டுறது தானே எங்கெங்கே இது பண்ணுறாங்களோ. ஓகேங்களா? எங்கெங்கே போய் அமைச்சு ஒரு நிறுவனத்தை அமைச்சு வருமானத்தை ஈட்டுறாங்களோ ஈட்டுக்கலாம். அதில் உங்களுக்கு அரசாங்கம் அதுக்கு இது கொடுக்கணுன்ட்டுல அவசியமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அரசாங்க தலையீடு தேவையில்லை. அரசாங்கம் அதை கவனிக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. ஆனால் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்? கவனித்து நிறைய ஸ்டெப் எடுத்து கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 22வது கேள்வி பாருங்க. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நான் முன்னாடியே சொன்னேன். 1620, 1602, 1668, 1616. ஆன்சர் என்னங்க வரும்? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் 1602 உருவாக்கப்பட்டிருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா 1620 டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே தமிழ்நாடு டிராங்குபார தலைமையிடமாக அமைச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? டேனிஷ் டிராங்குபார தலைமையிடமாக அமைச்சது பார்த்தீங்கன்னா 1620. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1668 என்னங்க வரும்? 1668 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்கண்டா சுல்தானுடைய அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1668. ஓகேங்களா? 1668 பார்த்தீங்கன்னா கோல்கண்டா சுல்தானுடைய அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை 1668 அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 1616 தான் உங்களுக்கு டேனிஷ். இதை நான் மாற்றி சொல்லிட்டேன்னா பார்த்துக்கோங்க. 1616 தான் உங்களுக்கு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம். புரிஞ்சுதுங்களா? 1602 என்னதுங்க? டச்சு. ஓகேங்களா? டச்சு. 1602 டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கோங்க. மறுபடியும் சொல்கிற பார்த்துக்கோங்க. 1602 டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கும். 1616 பார்த்தீங்கன்னா டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு 1620 பார்த்தீங்கன்னா டேனிஷ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடியேற்றங்கள் மூலமாக டிராங்குபார தலைமையிடமாக நிறுவியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. 1668 கோல்கண்டா சுல்தானுடைய அனுமதி பெற்று பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு தொழிற்சாலையை முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை அமைச்சிருப்பாங்க. இது புரிஞ்சிருச்சுங்களா? டவுட் இல்லை. 1602 மட்டும் டச்சு. நான் சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும் உங்களுக்கு? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1616. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பல பரிமாண வறுமை குறியீட்டின் 10 குறியீடுகளுள் பொருந்தாதது எது? துப்புரவு, குழந்தை பிறப்பு, நீர், பள்ளி வருகை. இதில் பாருங்க எல்லாமே உங்களுக்கு பேசிக் கொஷினாக டைரக்ட் கொஷின் மாதிரி தான் இருக்கு. ஆனால் டைம் எவ்வளோ எடுத்துக்கிச்சு பாருங்க. புரிஞ்சுதுங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? பல பரிமாண வறுமை குறியீட்டில் 10 குறியீடுகளை எடுத்துக்குவாங்க. அதில் பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு. இங்கே என்ன வரணும்னா குழந்தை இறப்பு வரணும்.
புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதான், அப்போ இது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ஒரு பிக்சரில் கொடுத்துருப்பாங்க, 10 குறியீடுகளை கொடுத்துருப்பாங்க. இதை வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரம், சுகாதாரம், கல்வி, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம், ஓகேங்களா. சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. சுகாதாரத்தில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்தும் குழந்தை இறப்பும் எதில் வரும் அப்படின்னா சுகாதாரம். ஊட்டச்சத்தும் குழந்தை இறப்பும் சுகாதாரத்தில் வரும். கல்வியில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியில் கல்வி கற்றல், அப்புறம் பள்ளி வருகை, அது ரெண்டும் கல்வியில் வரும். வாழ்க்கை தரத்தில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் எரிபொருள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை, அடுத்தது பார்த்தீங்கன்னா சொத்துக்கள், ஓகேங்களா. இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரத்தில் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? சமையல் எரிபொருள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை, சொத்துக்கள், இது எல்லாமே வாழ்க்கை தரத்தில் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் 2 இருக்கும், இதில் 2, இதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 24வது பாருங்க. கருப்பு பணம் உருவாவதற்கான காரணம் அல்லாதவற்றை தேர்வு செய்க. தொழில்துறையின் பங்கு, பண்டங்கள் பற்றாக்குறை, வேலையின்மை, வரியின் அமைப்பு. கருப்பு பணம் ஏன் உருவாகுது? அதற்கு காரணம் அல்லாதது எது? தொழில்துறையின் பங்கு கருப்பு பணத்தை வந்து உருவாக்கு. கரெக்டு தான். ஏன்னா இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொருளை அதிக விலைக்கு வாங்கினதை விட அதிக விலைக்கு தான் விற்பாங்க, ஓகேங்களா. ஆனால் ரொம்ப அதிகமாக விற்றுட்டு நமக்கு அந்த டேக்ஸ் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறக்கு, நமக்கு சேல்ஸ் டேக்ஸ் இருக்குல்ல, அப்போ அந்த நம்ம சேல்ஸ் டேக்ஸ் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறக்காக தான் விற்ற விலையை விட குறைச்சி காட்டுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த எவ்வளோ அங்கே காட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே டேக்ஸ் கட்டுவாங்க. ஆனால் இவங்க அதிக அளவுக்கு தான் விற்றுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கருப்பு பணம் உருவாகுது. தொழில்துறையின் பங்கு ஒரு காரணம் தான். பண்டங்கள் பற்றாக்குறையும் ஒரு காரணம் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், வரியின் அமைப்பு. ஏன்னா சில காரணங்கள் கூட சொல்லுவாங்க, டேக்ஸ் அதிகமாக இருக்கிறங்காட்டி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸ் கட்டுறதில்ல, குறைச்சி காட்டுறோம், எங்களுடைய வருமானத்தை குறைச்சி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் அதுதான் வரியின் அமைப்பு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுவும் ஒரு காரணம் தான். வேலையின்மை அப்படின்னு சொல்கிறது காரணம் சொல்ல முடியாது நம்ம. புரிஞ்சுதுங்களா? வேலையின்மையினால தான் கருப்பு பணம் உருவாச்சா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்தது 25வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. டான்சி, டான்சிட்கோ, டிக், சிப்காட். இதனுடைய எக்ஸ்பென்ஷனில் நம்ம பின்னாடி பார்ப்போம். இது வச்சு ஒரு கொஷினே இருக்குது, ஓகேங்களா. இதனுடைய வருடங்கள் மட்டும் இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. என்னங்க வரும்? டான்சி அப்படின்னா 1965. டான்சிட்கோ எப்போ வரும் உங்களுக்கு? 1970 வருமா? டிக் பார்த்தீங்க அப்படின்னா 1949. சிப்காட் பார்த்தீங்கன்னா 1971. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? டி, 4312. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டான்சி 1965, டான்சிட்கோ 1970, டிக் 1949, சிப்காட் 1971. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 26வது கேள்வி. சமீபத்திய தகவலின்படி மனித மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா எத்தனை புள்ளிகள் பெற்று 130வது இடத்தில் உள்ளது? 0.676, 0.640, 0.685, 0.427. இப்போ ரீசெண்டாக வந்த டேட்டாங்க, ரொம்ப முக்கியமானது. மனித மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா வந்து இப்போ 130வது இடத்துல இருக்குது, ஓகேங்களா. 2023ஆம் ஆண்டுக்கானது இப்போ வெளியிட்டிருப்பாங்க, இப்போ ரீசெண்டாக. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கோம்னா 0.685. போன டைம் பார்த்தீங்கன்னா 0.676. இப்போ நம்ம 0.685 வந்து பெற்றிருக்கோம், ஓகேங்களா. இதுவே பார்த்தீங்கன்னா 2014 நம்ம புக் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 2017 இருக்கும். 2017 0.640. அதுவே நம்ம அந்த மனித மேம்பாட்டு குறியீடு வெளியிடப்பட்ட ஆண்டானா 1990 0.427 இருக்கும். 2017 0.640 இருக்கும். போன டைம் 0.676 2022. இப்போ 2023 0.685. லேட்டாக தான் விடுவாங்க, புரிஞ்சுதுங்களா. இப்போ 2025 ஆயிடுச்சு, ஆனால் 2023 டேட்டாக தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, 27வது கேள்வி.
எல்பிஜி கொள்கை இந்தியாவில் எந்த ஆண்டில் டங்கல் வரைவை கையெழுத்திட்ட போது பலப்படுத்தப்பட்டது? 1991, 1994, 1992, 1990. எல்பிஜி கொள்கை இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1991 தான். எப்போ அது பலப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங்கல் வரைவு கையெழுத்திட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994. அப்போ தான் அந்த டங்கல் வரைவு கையெழுத்திட்ட போது தான் இது வந்து பலப்படுத்தப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? இந்த டங்கல் வரைவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட் அப்படிங்கிறது தெரியுமா? காட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப்னு சொல்லுவோம். ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப், ஓகேங்களா? இதனுடைய இயக்குனராக இருந்த ஒருத்தர் தான் டங்கல்னு நம்ம சொல்லுவோம். அவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதனுடைய இறுதி சட்ட ஒப்பந்தத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டங்கல் வரைவு கையெழுத்திட்ட போது இந்த எல்பிஜி கொள்கை வந்து பலப்படுத்தப்பட்டது. இந்த கேட் அப்படிங்கிறது வணிகம் சம்பந்தமான, வர்த்தகம் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் தான். புரிஞ்சுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 1990 அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? மனித மேம்பாட்டு குறியீடு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு 1994. அடுத்தது 28வது கேள்வி பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கான பண பலன் எவ்வளவு? ரூபாய் 12,000, ரூபாய் 18,000, ரூபாய் 14,000, ரூபாய் 15,000. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. டாக்டர் முத்துலட்சுமி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். என்னங்க ஆன்சர் வரும் பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தில், ஓகேங்களா, ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12,000 கொடுத்தாங்க. 12,000 கொடுத்தாங்க. இதுக்கு ஆன்சர் கிடையாது. இப்போ என்னென்னா, இத்திட்டத்தின் கீழ் இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ எவ்வளோ இருக்குன்னா 18,000 கொடுக்குறாங்க. இந்த 18,000த்தில் 14,000 உங்களுக்கு கேஷாகவும், 4,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டாகவும் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த கிட்டு சொல்கிறோம்ல, அதை வந்து கொடுக்குறாங்க 4,000. அப்போ இது 2 டைம் கொடுப்பாங்க. 2,000 2,000 2 டைம் வந்து அந்த கிட்டு கொடுப்பாங்க. இது 14,000 உங்களுக்கு 3 தவணையாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது மொத்த கேஷாகவே 18,000 அவங்க கொடுக்கறது கிடையாது. இதுதான் பாருங்கள், பணப்பலன் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? பணப்பலன் எவ்வளோங்க வரும்? 14,000. அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. முன்னாடி 12,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 18,000 கொடுக்குறாங்க. அந்த 18,000த்தில் 14,000 கேஷாக கொடுக்குறாங்க, 4,000 பொருளாக கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், பணப்பலன் தானே இருக்குது. அப்போ பணப்பலன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோங்க? 14,000 கொடுக்குறாங்க, ப்ளஸ் 4,000 வந்து உங்களுக்கு கிட்டாக தான் கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? மொத்த தொகை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 18,000 போடுங்க. ஆனால் பணப்பலன் இல்லை பொருளாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்னங்க? 14,000. அடுத்தது 29வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் மறைமுக வரிகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஜிஎஸ்டி, பொழுதுபோக்கு வரி, கலால் வரி, நிறுவன வரி. ஈஸியாக போட்டுடலாம். மறைமுக வரியில் பொருந்தாதது எது? ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி தான். ஏன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் ஜிஎஸ்டி. அப்போ இது மறைமுக வரி தான். பொழுதுபோக்குக்காக வரி கட்டுறோம், அது நமக்கே தெரியாமல் நம்ம கட்டுறோம், அது மறைமுக வரி தான். கலால் வரி, சுங்க தீர்வை வரின்னு சொல்கிறோம். இது மூணுமே உங்களுக்கு எதில் தான் வரும்? மறைமுக வரியில் தான் வரும். நிறுவன வரி, சொத்து வரி, இது எல்லாமே உங்களுக்கு என்ன தான்? நேர்முக வரி. அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நேர்முக வரி கீழே என்னென்னலாம் வருது, மறைமுக வரி கீழே என்னென்னலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான கொஸ்டின்னு விடாதீங்க. சில டைம் நமக்கு அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, 30வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. மெட்ராஸ் சிறப்பு பொருளாதார மண்டலம் 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5, 2016 தொடங்கப்பட்டது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மெட்ராஸ் சிறப்பு பொருளாதார மண்டலம், மெட்ராஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்கிறோமா, அது எப்போங்க தொடங்கப்பட்டிருக்கும்? 1984 தான் தொடங்கப்பட்டிருக்கும். இதனுடைய தலைமையகம் சென்னையில் தான் இருக்குது.
ஜிஎஸ்டி சாலையில் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இது கரெக்டு தான். ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் எப்போங்க தொடங்கப்பட்டது? ஜனவரி 16 2016. ஓகேங்களா, ஜனவரி 16 2014 தான் ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். இந்த ஏப்ரல் 5 2016 தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஏப்ரல் 5 2014 தொடங்கப்பட்டிருக்கும். அப்போ இது தவறு. உங்களுக்கு 2 மட்டும்தான் தவறு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 31வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஜிஎன்பையை விட ஜிஎன்ஹெச் மிக முக்கியம் என கூறியவர் ஜிக்மே சிங்கே வாங்சுக். ஜிஎன்ஹெச்சின் 4 தூண்களுள் கலாச்சார மேம்பாடும் ஒன்று, ஜிஎன்ஹெச்சின் 9 களங்களில் நேர பயன்பாடும் ஒன்று. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பின்னு சொல்லுவோம். மொத்த நாட்டு உற்பத்தியை விட மொத்த மகிழ்ச்சி, ஓகே, மொத்த நாட்டு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம், அப்படி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜிக்மே சிங்கே வாங்சுக் தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி ஜிஎன்ஹெச் அப்படிங்கிற அந்த கான்செப்டையே 1972 என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் சொல்லுவார், அறிமுகப்படுத்துவார். ஜிஎன்ஹெச் அப்படிங்கிற கான்செப்டையே அறிமுகப்படுத்தினது இவர் தான். ஓகேங்களா, அப்போ பாருங்க, அப்போ இது கரெக்ட் தான். அடுத்தது, இந்த ஜிஎன்ஹெச்ல 4 தூண்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார மேம்பாடு இதில் இருக்கு, கரெக்டு தான். அப்போ 4 தூண்கள் என்னென்னு தெரியணும் கன்ஃபார்ம். ஓகேங்களா, என்னென்ன? நிலையான முன்னேற்றம் மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, இது ஒன்று. அடுத்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அடுத்தது கலாச்சார பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, நல்லாட்சி. இந்த 4 தான். நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு, நல்ல ஆட்சி. ஓகேங்களா, நான் 2வது டைம் சொல்கிறதுக்கான காரணம் நல்லா நீங்கள் கேளுங்க. சில டைம் நம்ம புக்கில் கிளியராக படிக்காமல் விட்டுருவோம், புரிஞ்சுதுங்களா? ஒரு டைம் கேட்டால் நம்ம மனசில் பதியலாம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, 4 தூண்களில் கலாச்சார மேம்பாடு இருக்குது. அடுத்தது ஜிஎன்ஹெச் உடைய 9 களங்கள் சொல்லுவோம், அதில் நேர பயன்பாடு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அப்போ அந்த 9 களங்கள் என்னென்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. உளவியல் நலன், உளவியல் நலன் இருக்குது, உடல் நலன் இருக்குது. மனசு சரியாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் சரியாக இருக்கணும். உளவியல் நலன், உடல் நலம். அடுத்தது நேர பயன்பாடு இருக்குது, கல்வி இருக்குது, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு இருக்குது. அதே மாதிரி சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு இருக்குது. ஓகேங்களா, கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு இருக்குது, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு இருக்குது, நல்ல ஆட்சி, அடுத்தது சமூக உயர்வு, வாழ்க்கை தரம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், உளவியல் நலன், உடல் நலன், இது 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நேர பயன்பாடு, கல்வி, இது 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு இருக்குது, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை மற்றும் பின்னடைவு இருக்குது. அடுத்தது நல்ல ஆட்சி இருக்கணும், நல்ல ஆட்சி இருந்தால் அங்கே சமூக உயர்வு ஏற்படும். ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 9 களங்கள் நேர பயன்பாட்டில் இருக்கு. 9 களங்கள்ல நேர பயன்பாடும் இருக்கு. அப்போ என்னதுங்க, அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. அடுத்து 32வது கேள்வி பாருங்க. அந்த நிறுவனத்துடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு பாருங்க. அமுல், இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி, பஜாஜ். எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் நம்ம சொல்லுவோமா? அமுல் எங்கெங்க இருக்குது? அமுல் குஜராத்தில் இருக்குது. இன்ஃபோசிஸ் உங்களுக்கு எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. ஓஎன்ஜிசி புதுடெல்லியில் இருக்குது. பஜாஜ் பூனாவில் இருக்குது. அப்போ என்னதுங்க, ஆப்ஷன் ஏ தான். புரிஞ்சுதுங்களா? அதேமாதிரி டிவிஎஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை. பார்த்துக்கோங்க, அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களே, அது ஒவ்வொன்றும் எங்கெங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது பார்த்திங்கன்னா மும்பை. ஏர்டெல், பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன்டர்மேட்டிக்ஸ் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூர்கானில் இருக்குது. அதனுடைய தலைமையகம் எங்கேன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க என்ன உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்தது 33வது கேள்வி பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்போது செயல்படுத்தப்பட்டது? 1982, 1995, 1984, 1983. ஆன்சர் என்னங்க வரும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம்.
அது எப்போ கொண்டு வர்றாங்க? ஃபஸ்ட்டு கிராமப்புறங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து உணவு திட்டமாக கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்க? ஜூலை 1 1982 கிராமப்புறங்களுக்கு கொண்டு வராங்க. புரிஞ்சுதுங்களா? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1984 நகர்ப்புற பள்ளி மாணவர்களுக்கு அதை செயல்படுத்துகிறாங்க. 1984 1983 ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ஊட்டச்சத்து உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு எப்போ செயல்படுத்துகிறாங்கன்னா 1995. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னதுங்க? 1995 தான். புரிஞ்சுதுங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் வந்து 1982 ஜூலை 1 ஃபஸ்ட்டு கிராமப்புறங்களில் கொண்டு வராங்க. 1983 ஓய்வூதியதாரர்களுக்கு அது வழங்கப்படுது, செயல்படுத்தப்படுது. 1984 மாணவர்களுக்கு, நகர்ப்புற பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 1995 செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது அப்படியே உங்களுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனில் வரும் இது. அடுத்தது பாருங்கள், 34வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் வரி தொடர்பானவற்றில் தவறானவற்றை காண்க. எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசாங்கத்திற்கு செலுத்துவது இது ஒரு கட்டாய செலுத்துகை. இது ஒரு தன்னார்வ கட்டணமாகும். வரி செலுத்துவதன் மூலம் எவ்வித சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது. ஆன்சர் என்னங்க வரும்? எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அரசாங்கத்திற்கு செலுத்துவது தான் என்னதுங்க? வரி. கரெக்டு தான். இது ஒரு கட்டாய செலுத்துகை, கண்டிப்பாக கட்டணும் இது. ஓகேங்களா? நான் நிறைய பேர் கட்டாமல் இருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக கட்டணும். அடுத்தது, இது ஒரு தன்னார்வ கட்டணமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டவங்க கட்டலாம், இஷ்டப்பட்டாதவங்க கட்டக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. வரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை கட்டணும். இது தவறு. கட்டணம் அப்படிங்கிறக்கான டெஃபினேஷன் தான் இது வரும். வரி செலுத்துவதன் மூலம் எவ்வித சலுகைகளையும் நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. வரி கட்டுறோம் அப்படிங்கிறக்காக அவங்க சலுகை கொடுப்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசாங்கத்திற்கு கட்டுவது தான் உங்களுக்கு என்னதுங்க? செலுத்துவது தான் வரி. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னதுங்க? சி. அது மட்டும்தான் தவறு. 35வது கேள்வி பாருங்க. எல்கோசெஸ் ஓகேங்களா? எல்கோசெஸ் உள்ள இடங்களை அதன் மாவட்டங்களுடன் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. நாவல்பட்டு, மதுரை, விளாங்குறிச்சி, கோயம்புத்தூர், சோழிங்கநல்லூர், சென்னை, விஸ்வநாதபுரம், ஓசூர். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகேங்களா? எல்காட்டன் சொல்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அது இருக்கக்கூடிய இடங்களை அதன் மாவட்டங்கள் மேட்ச் ஆகாமல் இருக்கும். இது ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே நீங்கள் தமிழ்நாடு சம்மந்தமாக படிக்கும் பொழுது ஏதோ ஒரு பிளேஸ் கொடுத்தாங்கன்னா அது எந்த மாவட்டம்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எந்த பிளேஸில் இருக்குது, எங்கே இருக்குது எல்லாமே தெரிஞ்சிருப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க ஈஸியாக ஒரு கொஷின் அது எந்த மாவட்டம்னு கேட்பாங்க. அப்போ பாருங்கள், விளாங்குறிச்சி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, கரெக்டு. சோழிங்கநல்லூர் சென்னையில் இருக்குது, கரெக்டு. விஸ்வநாதபுரம் ஓசூரில் இருக்குது, கரெக்டு. நாவல்பட்டு எங்கெங்கே இருக்குது உங்களுக்கு? திருச்சியில் இருக்குது, மதுரையில் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து 36வது கேள்வி பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? அமர்த்தியா சென், சைமன் குஸ்னட், அலெக்ஸ் டாபர்ராக், டைலர் கோவன். முன்னாடியே நான் அதை சொன்னேன். மொத்த ஜிடிபியுடைய நவீன கருத்தை யார் உருவாக்குனாங்க? யாருங்க? சைமன் குஸ்னட் தான் வந்து ஜிடிபியோடைய நவீன கருத்து முதலில் அவரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த அலெக்ஸ் டாபர்ராக், டைலர் கோவன் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இடைநிலை பண்டங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனுடைய டெஃபனிஷனை வந்து சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஃபெரா சட்டம் 1999 நடைமுறைக்கு வந்தது. G7 நாடுகளில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் ஜெனீவா ஆகும். இதில் எத்தனை கூற்றுகள் சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தாலாங்களா? ஃபெரா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போங்க கொண்டு வந்திருப்பாங்க? 1973 வெளியிடப்பட்டு 1974
ஜனவரி 1 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். 1974 ஜனவரி 1 தான். 1999 என்ன வந்திருக்கும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தான் வந்து உங்களுக்கு 1999. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1974. அப்போ இது தவறு. G7 நாடுகளில் இந்தியா உறுப்பினராக இருக்கா? இல்லைங்க. நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு அமைப்பை படிக்கிறோம், வேர்ல்டு லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதில் இந்தியா உறுப்பினராக இருக்கா அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்க அப்படிங்கிறத விட இந்தியா அதில் உறுப்பினராக இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. G7 இந்தியா உறுப்பினர் கிடையாது. அப்போ G7 எந்தெந்த நாடுகள் இருக்காங்க? கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி. பிரான்ஸ் வந்தாவே அங்கே ஜெர்மனி வரும். பிரான்ஸ், ஜெர்மனி. அதே மாதிரி இட்டாலி வந்துச்சுன்னா ஜப்பான் இருக்கும். இட்டாலி, ஜப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐக்கிய அரசு, ஐக்கிய நாடுகள் தான் இதனுடைய உறுப்பினராக இருப்பாங்க. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி. அடுத்தது ஐக்கிய அரசு, ஐக்கிய நாடுகள் தான் இதனுடைய உறுப்பினர்கள். அப்போ இது தவறு. உலக வர்த்தக அமைப்புடைய தலைமையகம் ஜெனீவாவான்னு கேட்டால் கரெக்டு தான். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய தலைமையகம் ஜெனீவா தான். அப்போ ஒரு கூற்று சரி, ஆப்ஷன் ஏ. இங்கே பாருங்க, இன்னொன்று, ஒரு கூற்று சரிக்கும் கூற்று ஒன்று சரிக்கும் வித்தியாசம் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கூற்று சரின்னா இதில் இருக்கிறது ஒரு கூற்று சரி. கூற்று ஒன்று சரின்னு கொடுத்துருந்தாங்கன்னு அர்த்தம் கூற்று ஒன்று சரி இது அர்த்தம். அந்த டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவசரப்பட்டுறாதீங்க. புரிஞ்சுதுங்களா? எதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல். நமக்கு கொஷின் ஈஸியாக இருக்கும், நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 1991, 1982, 1980, 1995. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷியன் ப்ரோக்ராம் எப்போங்க கொண்டு வந்திருப்பாங்க? 1980 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழே 6லிருந்து 36 வயது அந்த மாத குழந்தைகளுக்கு, 6லிருந்து 36 மாத குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதா. அந்த மாத குழந்தைகளுக்கும், அதாவது 6லிருந்து 36 மாத வயது கொண்ட குழந்தைகளுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும், பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஊட்டச்சத்து, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். இதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் ஒன்று இருக்கும். என்னென்னா பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனான்னு சொல்லிட்டு, அதற்கு கீழே இதே மாதிரி தான் 6 to 36 மாத வயது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பாங்க. 6லிருந்து 36 மாத வயது குழந்தைகளுக்கும், பாலூட்டும் தாய்மார்களுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும் ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். 1980 கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த 95ன்னா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வருது? 1995 உங்களுக்கு பெண்களுக்கும் உங்களுக்கு என்ன இது பண்ணியிருப்பாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த ஊட்டச்சத்து திட்டம் சொல்கிறோம்ல, அது வந்து 1995 பெண்களுக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோமா? அதான். ஓகேங்களா? முன்னாடி பார்த்தது தான் பாருங்க. அடுத்தது 39வது கேள்வி. அப்போ இதுக்கு என்ன ஆன்சருங்க வரும்? 1980. அடுத்து 39வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. வரி விதிப்பு சமூக நலனை மேம்படுத்தும். இந்தியாவில் முதலாக வருமான வரி 1857 ஆண்டின் புரட்சியை தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் பார்த்தலாங்களா? வரி விதிப்பு சமூக நலனை மேம்படுத்தும், கரெக்டு தான். இந்தியாவில் முதலாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860 அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எதன் காரணமாக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். 1857 உங்களுக்கு புரட்சி நடந்துச்சா? அந்த புரட்சியினால் ஏற்பட்ட அந்த இழப்புகளை ஈடுகட்டுவதற்காக பிரிட்டிஷ் அரசு 1860 இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க? முதலாக வருமான வரி கொண்டு வராங்க. ஓகேங்களா? கரெக்டு தான். இது கரெக்டு தான். இங்கே நீங்கள் அவசரப்பட்டு 1860 தானே வரணும், 57ன்னு பார்த்துக்கூடாது. இதுக்கான காரணம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வருமான வரி 1857 ஆண்டின் புரட்சியை தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 1857 அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலை, அதை தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது உங்களுக்கு என்னதுங்க?
கரெக்டு தான். 1 2 சரி, ஆப்ஷன் டி. அடுத்தது 40வது கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றுள் தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகத்தை குறிப்பது எது? டான்சி, டான்சிட்கோ, டிட்கோ. இதுக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸ்பான்ஷனும் பார்த்துக்கணும், தமிழ் எக்ஸ்பான்ஷனும் பார்த்து வச்சுக்கணும். தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் அப்படின்னு என்னதுங்க? டான்சிட்கோவை தான் சொல்லுவோம். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1970 ஆரம்பிச்சிருப்பாங்களா, தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1970. டான்சி அப்படின்னு என்னதுங்க? இது வந்து ஒரே மாதிரி தான். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன், இது வந்து டெவலப்மெண்ட், டி இருக்கு பாருங்க, டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது என்னது? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன். ஓகேங்களா? தமிழ்நாடு மாநில சிறுதொழில் கழகம், அவ்வளோதான், வளர்ச்சின்னு வரக்கூடாது. அப்போ இது எப்போ? 1965 கொண்டு வருவாங்க. டிக் அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் 1949. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மாநில தொழில் முதலீட்டு கழகம் 1949. டிட்கோ, டிட்கோனா என்னங்க வரும்? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் தான் உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு எப்போதான் வரும்? 1965. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1965. இது கூடிய எக்ஸ்பேன்ஷன், அது போக அது எந்த வருஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு கொஷின் இருக்குது, இதை வச்சு. புரிஞ்சுதுங்களா? அதை பார்த்து தான் உங்களுக்கு வேற ஒரு கொஷின் இதே மாதிரி எடுத்தேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், சிப்காட் நீங்கள் படிச்சிருப்போம்ல, சிப்காட் எப்போங்க தொடங்கப்பட்டிருக்கோம்? 1971. சிப்காட்டுக்கு எக்ஸ்பேன்ஷன் என்னதுங்க? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். ஓகேங்களா? அடுத்தது 41வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பவற்றுள் எந்த கூறில் நேர்முக வரி கழிக்கப்படுகிறது? டிபிஐ, பிஐ, பிசிஐ எதுவும் இல்லை. ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்குங்களா? நேர்முக வரி எதில் நம்ம கழிப்போம்? டிபிஐயில் தான், டிஸ்போசபிள் இன்கம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்கிறது. அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. ஓகேங்களா? தனிப்பட்ட வருமானம், நம்முடைய தனிப்பட்ட வருமானம் இருக்கு இல்லைங்களா, அது கூட நேர்முக வரியை ரெடியூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்போசபிள் இன்கம், செலவிட தகுதியான வருமானம். ஏன்னா நம்ம வரி போக நம்மக்கிட்ட இருக்கிற வருமானத்தில் வரி கொடுக்கறது போட மீதியத்தானே நம்ம செலவு பண்ணுவோம், அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். இந்த பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரி, இந்த நேர்முக வரியை நம்ம கட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பர்சனல் இன்கம். நம்ம வாங்கக்கூடிய வருமானம் அதுதான் பர்சனல் இன்கம். அவ்வளோதான். வரியை கட்டாதுக்கு முன்னாடி. வரியை கட்டிட்டோம், நம்ம வாங்கின இன்கம்ல வரியை கட்டிட்டோம்னா மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். ஏன்னா அதை தான் நம்ம செலவு பண்ணுவோம். நேர்முக வரி கட்டுவதற்கு முன்னாடி இருக்கிறது பர்சனல் இன்கம். நம்ம வாங்கக்கூடிய வருமானம் எல்லாமே பர்சனல் இன்கம் தான், வரியை கட்டுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? வரியை கட்டுறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? பர்சனல் இன்கம் அப்படின்னா புரியுதுங்களா? வரியை கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பர்சனல் இன்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இது என்னதுங்க? இதுதான் வந்து உங்களுக்கு தலா வருமானம் சொல்கிறோம். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையோடு வகுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பிசிஐன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அடுத்தது 42வது கேள்வி பாருங்கள். ட்ரிப்ஸ் என்பதன் விரிவாக்கம். டிஆர்ஐபி அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன? ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ட்ரிப்ஸுக்கு என்னங்க விரிவாக்கம்? ட்ரேட் ரிலேட்டட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வரணும். ஓகேங்களா? ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் சி, ட்ரேட் ரிலேட்டட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அடுத்தது 43வது கேள்வி பாருங்க.
பல பரிமாண வறுமை குறியீடு யுஎன்டிபி மற்றும் ஓபிஹெச்ஐ ஆகியவற்றால் எப்போது தொடங்கப்பட்டது? 2011, 1990, 2008, 2010. நான் முன்னாடியே இது சொன்னேன். பல பரிமாண வறுமை குறியீடு மல்டிபிள் பாவர்ட்டி, ஒரே நிமிஷம், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா யாரால் தொடங்கப்பட்டதுன்னா யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்னொன்று ஓபிஹெச்ஐ அப்படின்னு என்னதுங்க, ஆக்ஸ்ஃபோர்டு பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஆக்ஸ்ஃபோர்டு பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். இந்த 2 அமைப்புனால எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2010 தொடங்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுதுங்களா? 2008 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதுங்க, 1972 உங்களுக்கு ஜிஎன்ஹெச் அப்படிங்கிற குறியீட்டை வந்து ஜிக்மே வாங்சுங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அவங்களுடைய இந்த பூட்டானில் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, அந்த வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதான் 1972. அது வந்து பூட்டான் அரசு வந்து அதை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008. புரிஞ்சுதுங்களா? எது ஜிஎன்ஹெச் அப்படிங்கிற கான்செப்டை அவங்க பூட்டான் அரசு 2008 கொண்டு வராங்க. 1990 என்னங்க கொண்டு வருவாங்க, நம்ம முன்னாடி பார்த்த மனித மேம்பாட்டு குறியீடை கொண்டு வருவாங்க. 2011 முன்னாடியே சொன்னதான் சீஃப் மினிஸ்டருடைய அந்த விரிவான காப்பீட்டு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம். 44வது, அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி என்று விளக்கியவர் யார்? சைமன் குஸ்னட், செலிக்மேன், ஜேஎஸ் மில், சர் ஜேம்ஸ் வில்சன். என்னங்க வரும்? அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி அப்படின்னு சொன்னது யாருங்க? செலிக்மேன் சொல்லியிருப்பார். சைமன் குஸ்னட் அப்படின்னா உங்களுக்கு ஜிடிபி ஞாபகம் வரணும். ஜேஎஸ் மில் அப்படின்னா நேர்முக வரியை பற்றி என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரா, யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவங்க தான் அதை கட்டணும் அப்படிங்கிறத நேர்முக வரி. ஜேம்ஸ் வில்சன் என்னதுங்க, வருமான வரியை பற்றி சொல்லியிருப்பார். வருமான வரியை 1860 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 45வது கேள்வி. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1965, 1971, 1970, 1949. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், டிட்கோ, எப்பங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? 1965. டான்சியும், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு சிறுதொழில் கழகமும் உங்களுக்கு 1965 தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1971 உங்களுக்கு சிப்காட், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, 1971. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1970 டான்சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். 1949 பார்த்தீங்கன்னா டிக், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன், 1949. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுங்க உங்களுக்கு? 1965. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் 1965. அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. வருமான முறையில் ஜிடிபியை கணக்கிட முடியும். வருமான முறையில் வட்டியும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். 1950 to 51 ஜிடிபியில் துறைவாரியான பங்களிப்பில் வேளாண்மை துறையின் பங்கு 51.81%. இதில் எது தவறுன்னு பாருங்க. வருமான முறையில் ஜிடிபியை கணக்கிடலாமா? கரெக்ட். ஜிடிபியை வந்து 3 செலவின முறை, வருமான முறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பு கூட்டப்பட்ட முறை அப்படின்னு சொல்லிட்டு 3 முறையில் வந்து ஜிடிபியை கால்குலேட் பண்ண முடியும். அந்த வருமான முறையில் பார்த்தீங்கன்னா வட்டி கணக்கில் எடுத்துக்குவாங்களா? கரெக்ட். என்ன லாபம் எடுத்துக்குவாங்க, கூலி எடுத்துக்குவாங்க, வட்டி எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? லாபம், கூலி, வட்டி, வாரம், இந்த 4ஐயும் எடுத்துக்கிறது தான் வருமான முறை. புரிஞ்சுதுங்களா? வருமானத்தில் இந்த 4ஐயுமே எடுத்துக்குவாங்க.
கரெக்ட் தான். அடுத்தது 1950 to 51 ஜிடிபியில் துறைவாரியான பங்களிப்பில் வேளாண்மை துறையின் பங்கு 51.81 கரெக்ட் தான். இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த எடிஷன் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் கூகுளில் ஒரு வேலை பண்ணணும். இப்போ வேளாண்மை துறையின் பங்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா 50 to 51, அதே மாதிரி 2017 அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ நம்மளுடைய வேளாண்மை துறையின் பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். அதுதான் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். அப்படி தான் நீங்கள் படிக்கணும். புக்கு டேட்டாவும் படிச்சுக்கணும், சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் நம்ம படிச்சுட்டோம். இப்போ யூனியன் பட்ஜெட்லாம் நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம். யூனியன் பட்ஜெட்டு, தமிழ்நாடு பட்ஜெட் படிக்காமல் போயிடாதீங்க, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை படிக்காமல் போயிடாதீங்க. ஓகேங்களா? இப்படி தான் எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கோங்க. அதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்களா அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டா புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ இந்தியா வந்து இதில் வந்து இந்த ப்ரொடக்ஷனில் இந்த பிளேஸில் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அப்போ இதில் என்னதுங்க, உங்களுக்கு இரண்டுமே சரிதான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி 1, 2 இரண்டுமே சரி. அடுத்தது 47வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. தற்போது உலக வர்த்தக அமைப்பில் 164 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர். 1991ஆம் ஆண்டு புதிய தொழிற்கொள்கை அனைத்து தொழிற்சாலைகளையும் தொழில் உரிமம் பெறுவதிலிருந்து நீக்கியது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? தற்போது உலக வர்த்தக அமைப்பில் பார்த்தீங்கன்னா புக்கில் உங்களுக்கு 164 கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 166. இப்படி தான் நீங்கள் எக்கனாமிக்ஸில் படித்து வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போது எவ்வளோ இருக்காங்கன்னா 166 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 1900. அப்போ இது தப்பு தானே, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 1991ஆம் ஆண்டு புதிய தொழிற்கொள்கை அனைத்து தொழிற்சாலைகளையும் தொழில் உரிமம் பெறுவதிலிருந்து நீக்கியதான்னு கேட்டால் கிடையாது. எல்லா தொழிற்சாலைகளுக்கும் வந்து தொழில் உரிமம் பெறணும் அப்படிங்கிற கட்டாயத்தை நீக்க கிடையாது. சில தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் தொழில் உரிமம் பெறுவதிலிருந்து அந்த தளர்வு கொடுத்துச்சு. ஓகேங்களா? தொழில் உரிமம் பெறணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிற தளர்வை சில தொழிற்சாலைகளுக்கு தான் கொடுத்தது, எல்லா தொழிற்சாலைகளுக்கும் கொடுக்கல. அப்போ இது தவறு தான். அப்போ 1, 2 தவறு, ஆப்ஷன் டி. அடுத்தது 48வது கேள்வி பாருங்க. தாங்கி இருப்பு, பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவோம். தாங்கி இருப்பு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசி டேஸ் மூலம் அரசாங்கத்தால் வாங்கப்படுகிறது. இது இது வந்து புக் பேக் கொஸ்டின் இது, ஆனால் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஓகேங்களா? தாங்கி இருப்பு என்பது உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கத்தால் வாங்கப்படுகிறது. நுகர்வோர் கூட்டுறவு மூலமா, எஃப்சிஐ மூலமா, ஐஎஃப்சிஐ மூலமா, எதுவும் இல்லையா? எதன் மூலம் அரசாங்கத்தால் வாங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகம். ஓகேங்களா? இதன் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. ஓகேங்களா? அவங்க தான் வாங்கி இருப்பு வச்சுக்குவாங்க. அடுத்து 49வது கேள்வி பாருங்க. முதலில் ஜிஎஸ்டி வரியை 1954 அமல்படுத்திய நாடு எது? ஜெர்மனி, அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ். ஆன்சர் என்னங்க வரும்? முதல்ல ஜிஎஸ்டி வரியை 1954 அமல்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 50வது பாருங்க. கொதிக்கலன்கள் மற்றும் விசையாழிகள் கொண்ட தொழில்துறை தொகுப்பு மாவட்டம் எது? திருச்சி, கரூர், ஒசூர், திருவள்ளூர். ஆன்சர் என்னங்க வரும்? கொதிக்கலன்கள் மற்றும் விசையாழி அப்படின்னாவே உங்களுக்கு என்னதான் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வரும். கொதிக்கலன்கள் மற்றும் விசையாழிகள் கொண்ட தொழில்துறை தொகுப்பு மாவட்டம் வந்து திருச்சி. கரூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாகன கட்டுமானம் மற்றும் விசைத்தறி வந்து கரூர். ஒசூர் பார்த்தீங்கன்னா தானியங்கி மற்றும் மின்னணு. திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா தானியங்கி. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி 11லேயும் பார்த்துருப்போம். அப்போ உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. 50 கொஷின்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்க்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
நம்ம எக்கனாமிக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் 6th to 9th எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் ஜாகிரஃபி மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஓரளவுக்கு எல்லோரும் படிச்சிருப்பீங்க. 50% நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் 100% படிக்கலைனாலும் பரவாயில்ல, 50% நான் தெளிவாக படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு இது உங்களுக்கு வேணும். புரிஞ்சுதுங்களா? நான் முன்னாடியே சொன்னால் ஒரு பெரிய லெசன் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்பொழுது அதற்கு என்ன நம்ம பண்ண முடியும்? இப்போ இந்த மாதிரி லைவ் டெஸ்ட் பார்க்குறது, ஒன்லைனர் பார்க்குறது, புரியாமல் ஒன்லைனர் பார்க்கக்கூடாது. அந்த ஒரு ஓவராலாக அந்த லெசனில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு ரீட் பண்ணிவிட்டு ஒரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, ஒரு ஒன்லைனர் பார்க்குறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த என்னன்னே புரியாமல் நீங்கள் ஒன்லைனர் ரீட் பண்ணக்கூடாது. அந்த அதுக்கு இப்போ நீங்கள் லைவ் டெஸ்ட்டே அட்டன் பண்ணுறீங்கன்னா 12th சுத்தமாக படிக்காமல், 11th 12th இல்லை 10th சுத்தமாக படிக்காமல் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடாதுங்க. ஓரளவுக்கு ரீட் பண்ணிடுங்க. அதில் என்ன சொல்ல வர்றாங்க, அதில் என்ன கான்செப்ட் இருக்குன்னு ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு ஃபேக்டெல்லாம் லைவ் டெஸ்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த லெசனையே ரீட் பண்ணாமல் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதோ இல்லை வந்து ஒன்லைனராக படிக்கிறதோ அது நமக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆயிருப்போகுது? சும்மா மேலோட்டமாக ரீட் பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ண வேண்டியது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? 50க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்துட்டோம். இன்னும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் தான் இருக்குது. ஒரு 25 நாள் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த 25 நாளில் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். முன்னாடியெல்லாம் படிச்சிருக்கீங்க, பாலிட்டி படிச்சிட்டிங்க, அடுத்தது ஹிஸ்ட்ரி படித்தாச்சு, ஐஎன்எம் படித்தாச்சு. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய ரொம்ப ரொம்ப பாரமாக எடுத்து போட்டுக்காதீங்க. நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ அதுதான் வரும். என்னென்னலாம் படிச்சிங்களோ அதையே மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். இனி ஜாகிரஃபி கொஞ்சம் அப்படியே சைட் பை சைடாக படிச்சுட்டு மற்றதெல்லாம் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாமே நம்ம படித்ததுலேருந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம ரிவைஸ் பண்ணாமல் போகிறதுனால நம்ம தப்பு பண்ணிட்டு வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம எக்ஸாம்களில் நம்ம படித்த கொஷின் தான் வந்திருக்கும். அந்த படித்த கொஷினில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அதுக்கு காரணம் அப்போ நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம ரிவைஸ் பண்ணி இது நம்ம முன்னாடியே படிச்சுட்டோமே, ரிவைஸ் பண்ணியிருந்தோம்னா அட்டன் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கொஷின் அப்படி போயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி தாங்க போகும். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்படியே சைட் பை சைட் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எப்படியும் ஓரளவுக்கு ரிவிஷனுக்கு இப்போ அதிகமாக டைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு புதுசாக படிக்கிறதுக்கு கம்மியாக குறைச்சிக்கோங்க. புதுசாக படிக்கணும்ல, அதை வந்து குறைச்சிக்கிட்டு ரிவைஸ் பண்ணி முன்னாடியே படிச்சிருப்பீங்கள்ல அந்த லெசனில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் கொடுங்க. ஓகேங்களா? நல்லா படிங்க, கான்சன்ட்ரேஷனோட படிங்க, டைவர்ட் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம். விட்டுறாதீங்க எக்காரணத்தை கொண்டும். புரிஞ்சுதுங்களா? நம்ம எதுவுமே படிக்கல, இன்னும் 25 நாளில் தான் இருக்குது, ஒரு வருஷமாக படிக்காது 25 நாளையே படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். நம்ம படிச்சிருப்போம், நம்ம படிச்சிட்டோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம மனசு சாட்டிஸ்ஃபை ஆகாதுங்க. நம்ம படிச்சிருப்போங்க, ஆனால் என்ன ஆகாதுன்னா நம்ம மனசு சாட்டிஸ்ஃபை ஆகாது. புக்கை வச்சுட்டே தான் இருப்போம் ஒரு வருஷமாக. ஆனால் இப்போ பார்த்தா எதுவுமே படிக்காத மாதிரி இருக்கும். அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் நம்ம இன்னும் 25 நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தது கூட ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருவோம். அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் படிச்சிட்டிங்க, ஒரு வருஷமாக நான் படிக்கிறேன், டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு கிடைக்கிற டைமில் படிக்கிறேன்னு படிச்சிங்கல்ல, அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் அதை நம்புங்க, முழுசாக நம்புங்க. நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் என்ன பண்ண உங்களோட எஃபர்ட் அங்கே கரெக்டாக போட்டுட்டு வாங்க. நீங்கள் படித்ததை தப்பு பண்ணாமல் அங்கே எழுதிட்டு வாங்க, போதுமானது. நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன், ஒரு 15 லெசன் தான் படிச்சிருக்கேன், பரவாயில்ல, அந்த 15 லெசனை தெளிவாக படிச்சுட்டு போட்டுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ புதுசாக அதான் சொல்கிற மாதிரி ரிவிஷனுக்கு படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக பண்ணிவிட்டு படிக்காததுக்கு கொஞ்சம் இனிமேல் டைமை வந்து அப்படி கொஞ்சம் புதுசாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா குறைச்சிக்கோங்க. நல்லா படிங்க. எதுக்கும் டைம் இல்லைன்னா வருத்தமெல்லாம் படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காதீங்க. ஒரு வேளை கிடைக்காம போயிட்டா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எக்ஸாமே இன்னும் நடக்கலை, இல்லை எக்ஸாமே இன்னும் வரல, அப்போவே நம்ம யோசிக்கூடாது ஒரு வேளை கிடைக்காம போயிட்டா நம்ம எல்லாத்துக்குமே பதில் சொல்லணுமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எக்ஸாம் வருது, அதுக்காக நம்ம உட்காந்து படிக்கிறோம், அவ்வளோதான். அதற்கு பிறகு நடக்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களால் இப்போ நீங்கள் எஃபர்ட் போட முடியாது, உழைப்பு இந்த இடத்துல கொடுக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? கற்பனையிலேயே நம்மளுடைய நாட்கள் போயிடும். புரிஞ்சுதுங்களா? ஒன்று கற்பனையிலையும் போயிடக்கூடாது, இப்படி நடந்துருமோ அப்படின்னு கற்பனையிலையும் போகக்கூடாது, நம்ம செலக்ட் ஆகி பெரிய ஆளாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலையும் போயிடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல உழைப்பு ரொம்ப முக்கியம். கனவும் ஆபத்து தான், கற்பனையும் ஆபத்து தான். ரெண்டுமே என்ன பண்ணிரும்னா நம்மளுடைய உழைப்பை செய்ய விடாமல் தடுத்துரும். ஓகேங்களா?
நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 5 லெசன்ஸ்க்கு 50 கொஷின்ஸ் கம்மின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். உங்களுக்கு 11க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி லைவ் டெஸ்ட் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம் கிட்டத்தில் வந்துருச்சுங்க. நம்ம இனி படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால தான் குறைச்சது காரணம். புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை போய் அந்த பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் வீடியோ கூட பார்க்க வேண்டாம். ஸ்டார் லெசனுக்கு நம்ம பிடிஎஃப் போட்டிருப்போம்ல, அந்த பிடிஎஃப் எடுத்து எக்கனாமிக்ஸுக்கு நீங்கள் ஒவ்வொரு லெசனுக்கு 15 கொஷின்ஸ் இருக்கும். டேரக்ட் கொஷின்ஸ் சார் நிறைய எடுத்திருப்பார். அப்போ அதையெல்லாம் அப்படியே பிடிஎஃபை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? ஸ்டார் லெசன்ஸ் ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க இது மட்டும் போதுமானது. ஓகேங்களா? இதுலேயே ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கும். மேக்ஸிமமாக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் கண்டிப்பாக இதில். புரிஞ்சுதுங்களா? இனி 6th to 9th அதில் பெருசாக எதுவுமே இருக்காது. அதை படிச்சுட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு ஓவராலாக நீங்கள் படித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த 50 கொஷின்ஸும் கொடுக்குறோன்னா அதில் முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் இதில் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் லைவ் டெஸ்ட்லேயே பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் இது மூலமாக. புரிஞ்சுதுங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். எக்காரணத்து கொண்டு உங்களுடைய முயற்சியை கைவிடவே விடாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் இருந்தாலும், 10% இருந்தாலும், 5% இருந்தாலும், 0% நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த டைம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? அதுக்கான ரிசல்ட் நல்லதாகவே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.